எங்க பாப்பா மாதிரியே தெரியல சார். அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்க சார். எச்சக்கலை நாய்ங்களா? இந்த எச்சக்கலை நாய்ங்களுக்கு கொடுக்க போற தண்டனையில இந்த பதிவை பார்த்த ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏண்டா 10 வயசு பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போய் இப்படி சிதைச்சு, எதுக்குடா அவங்களுக்குலாம் இவ்வளோ கேவலமான புத்தி? எதுக்குடா அவங்களுக்கு இவ்வளோ கேவலமான புத்தி? இவனுங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம தண்டனை கொடுக்கணும்? கொண்டக்கூடாது சார், கொண்டக்கூடாது. கொண்டா அது அதோட முடிஞ்சு போயிடும். அடுத்தவனுக்கு இந்த தப்பை ஈஸியாக போயிடும். என்னடா சாவுதானன்ட்டு இந்த நாய்களோட பிறப்புறுப்பை அறுத்து இல்லை கை கால் வெட்டி எவ்வளோ கொடுமையாக அந்த பொண்ணை சீரழிச்சாங்களோ, சாரிங்க, குழந்தைங்க, அது பொண்ணு கிடையாதுங்க, குழந்தை. அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தினானுங்களோ அதே மாதிரி அந்த பொறுக்கி நாய்களும் அதே மாதிரி கொடுமைப்படுத்தி தாங்க அணுவணுமா சாவடிக்கணும். தண்டனைகள் அதிகமானால் மட்டும்தான் சார் இந்த குற்றங்கள் குறையும். இவங்களெல்லாம் கூட்டு போய் வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க சார். ஏன் சார், ஒரு வீட்டில் பழகுற, ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைய நீ இப்படி செஞ்சுருக்கேன்னா அந்த குழந்தைய அப்ப நீ எப்படிலாம் பார்த்துருப்பேன்? எந்த தைரியத்தில் நீங்கள் செய்கிறீங்க? இந்த எச்சக்கலை நாய்ங்க 2 பேருக்கும் கொடுக்க போகிற தண்டனையில் எந்த நாயும் ஒரு பொண்ணை தொட கூட யோசிக்கணும். அப்படி ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் ஐயா. முடியலையா? தொடர்ச்சியாக இதே மாதிரி சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்குயா, பிள்ளைங்க இருக்குயா, எப்படியா சமூகத்தில் நடமாடுவாங்க? இந்த பதிவுகள்லாம் எதுக்கியா நடக்குது? இந்த மாதிரி காட்சிகள் வரக்கூடாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நீங்கள் தான் ஐயா பார்த்துக்கணும். இந்த மக்கள் உங்களை நம்புகிறாங்கய்யா, ரொம்ப நம்புகிறாங்க ஐயா. இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முதல்வர் கைக்கு போகணும். இதுக்கான ஆக்ஷன் மிக மிக பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதை பற்றி நான் உங்களோட கருத்தை நாங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.